திரு விஜயகுமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், கடந்த முறை பேசும்போது நகராட்சி ஊழியர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம கழிவுநீர் வாய்க்கால்ல வேலை செஞ்சுட்டு வராங்க நாங்க குறிப்பிட்டோம். நீங்க அவங்களுக்கு சரியான உபகரணங்கள் வழங்கப்படும், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படும் சொன்னீங்க. தற்போது ஒப்பந்த தொழிலாளர்களும் இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம வேலை செஞ்சுட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒப்பந்த தொழிலாளர்கள் எங்க வேலை செய்யறாங்க? கழிவுநீர் வாய்க்கால்ல. ஆமா ஆமா சார், அந்த காட்சிகளை தற்போது நாங்க நேரடியா ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதாவது மழைநீர் வடிகால் தான் தூர்வாரிட்டு இருக்காங்களே தவிர கழிவுநீர் வாய்க்கால்ல யாரும் இறக்கி வேலை செய்யறது கிடையாது சார். மழைநீர் வடிகால்ல தான் கழிவுகளும் நிறைய இருக்கு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வேற, ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் வேற, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது சார். தற்போது வேலை செய்யறது ஸ்டாம் வாட்டர் ட்ரைன்ல தான் வேலை செய்யறோம். தற்போது மழைக்காலம்ன்றதுனால மழைநீர் வடிகால்ல தான் உங்களுக்கு கழிவு நீரும் கலந்துருக்கு. அங்க பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாம ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்யும் நேரடி காட்சிகள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தெரியல, தெரிஞ்சா அது கரெக்ட் பண்ணிடுது. அது நாங்க மழைநீர் வடிகால்ல தான் அது மேல உள்ள எல்லாம் இறங்கி யாரும் வேலை செய்யல, மேல இருந்தா வேலை செய்யறாங்க. சார், நீங்க தற்போது கூட புதிய தலைமுறை நீங்க பார்க்கலாம். தற்போது அவங்க எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களுமே இல்லாம வேலை செஞ்சுட்டு வரதை நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. நீங்க அந்த காட்சிகளை பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உபகரணம் எல்லாம் நீங்க கொடுத்தீங்களா சார்? இல்ல, முனிசிபாலிட்டி கொடுக்க வேண்டிய எல்லாமே கொடுத்தாச்சு. ஒப்பந்த தொழிலாளர் அந்த ஒப்பந்ததாரர் தான் கொடுக்கணும். அவங்க கொடுக்காம இருந்தா அது உடனே கொடுத்துடலாம். சார், நீங்க பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாம வேலை செய்யற நேரடி காட்சிகளை எங்களால பார்க்க முடியுது. இதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, நீங்க அப்படி இல்ல. அதாவது நாங்க கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்தாச்சு. போட்டு அது போட்டுதான் வேலை செய்ய சொல்லியிருக்கோம். நேற்றைக்கெல்லாம் அப்படி போட்டு வேலை செஞ்சாங்க. அதுக்கு நாங்க போட்டோவும் வச்சிருக்கோம், எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சார், சப்போஸ் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் சரிவர போடலனா அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு மேல நிலையில சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்க கண்காணிக்கணும். நானும் இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடிய இடத்துல கண்காணிப்பேன். நேற்றைக்கு தான் நீங்க முந்தாளை கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, நேற்றைக்கு எல்லாம் சரி பண்ணிட்டோம். நீங்க இன்னைக்கு காலைல கேக்குறீங்க, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வேலை செய்ய மாட்டாங்க யாரும். நீங்க எப்படி எந்த விதத்துல நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது சார், பாதுகாப்பு உபகரணங்கள் நீங்க எல்லாமே கொடுத்தா அப்படின்னு சொல்றீங்க. என்னைக்காவது நீங்க போய் நேரடியா செக் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல, நான் நேற்றைக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போடலன்னு சொன்னீங்க. எல்லாம் போட்டு வேலை செஞ்சாங்க. நான் நேற்றைக்கு தான் வெளியூர்ல இருந்து மீட்டிங் போயிருந்தேன். வாட்ஸ்அப்ல போட்டு வேலை செய்து போட்டோ வாங்கியிருக்கேன். வேற பத்திரிகைகளை போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. புதிய தலைமுறை கூட அதை கொடுக்கும் போது போட்டோ எடுத்திருக்காங்க. சரி, ஏற்கனவே நகராட்சி ஊழியர்கள் இந்த மாதிரி கையில பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாம வேலை செய்யற காட்சிகளும் நாங்க காமிச்சோம். இப்போ ஒப்பந்த தொழிலாளர்களும் அதே மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய தீர்வு என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. அப்படி இருந்தா உடனே ஒப்பந்தக்காரர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடலாம். அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் போட்டு வேலை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரைகள் வழங்கிடலாம் இமீடியட்டா.